அது காங்கிரஸ் நடத்தினாலும் சரி, ஈவன் பிஜேபி நடத்தினாலும் சரி, திமுக நடத்தினாலும் சரி, அதிமுக நடத்தினாலும் சரி, தாவேகாவே நடத்தினாலும் சரி, பத்திரிகையாளர்கள் நடத்தினாலும் சரி, அரசியல்வாதி நடத்தினாலும் சரி, ஜனநாயக ரீதியான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமோ ஒரு உண்ணாவிரதமோ மறியலோ வந்துச்சுன்னா அதை மாநில அரசோ மத்திய அரசோ ஜனநாயக ரீதியாக தான் எதிர்கொள்ளணும். அதில் தடியடி பிரயோகமோ அடித்து விரட்டுறதோ பிடிச்சி கொண்டு ஜெயிலில் போடுறதோ சின்ன சின்ன விமர்சனங்களை கூட தாங்கிக்கிறாமல் பண்ணுறதோ அது முற்றிலும் பத்திரிகை சுதந்திரத்திற்கோ ஜனநாயகத்திற்கோ புறம்பானது. அதே நேரத்தில் பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, ஊடகங்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரு தரத்தை கடைப்பிடிக்கணும். பேனா இருக்குங்கிறதுக்காக கண்டதெல்லாம் எழுத முடியுமா? வாய் இருக்குங்கிறதுக்காக கண்டதெல்லாம் பேச முடியுமா? தனக்கு ஒரு ஊடகம் கையில் இருக்குங்கிறதுக்காக யாரை வேணாலும் தரக்குறைவாக குடும்பத்தையோ அங்கே பிள்ளை குட்டிகள் வரைக்கும் யார் எழுதுகிறாங்கன்னோ அதை அப்படி எழுதுகிறவன் குடும்பத்தை விமர்சனம் பண்ணால் தாங்கிடுவானாவன். மற்ற குடும்பத்தையோ பொம்பளையோ பிள்ளைகளையோ வீட்டையோ யாரோ பற்றி தரக்குறைவாக எழுதுகிற ஒருத்தர் அவர் வீட்டில் பெண்டு பிள்ளைகளையோ அக்கா தங்கச்சியோவோ மனைவியோ தரக்குறைவாக விமர்சனம் பண்ணால் அப்படி எழுதுகிறார் தாங்கிடுவாரா? அந்த சுய பரிசோதனை இருக்கணும். பொதுவாக ஒரு ஸ்டாண்டர்டை குறையக்கூடாதுல்ல. கடந்த காலத்தில் அரசியலுக்கும் இப்போ இருக்கிற அரசியலுக்கும் தரம் குறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ அந்த தரம் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டியது எல்லா தரப்பினருடைய பொறுப்பும் கூட. அவ்வளோதான். இல்லை, முதல்ல சொன்ன பதிலுக்குள்ளே அதெல்லாம் அடக்கம் இருக்க. ஜனநாயக ரீதியாக தான் அது காங்கிரஸ் நடத்தினாலும் சரி, ஈவன் பிஜேபி நடத்தினாலும் சரி, திமுக நடத்தினாலும் சரி, அதிமுக நடத்தினாலும் சரி, தாவேகாவே நடத்தினாலும் சரி, பத்திரிகையாளர்கள் நடத்தினாலும் சரி, அரசியல்வாதி நடத்தினாலும் சரி, ஜனநாயக ரீதியான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமோ ஒரு உண்ணாவிரதமோ மறியலோ வந்துச்சுன்னா அதை மாநில அரசோ மத்திய அரசோ ஜனநாயக ரீதியாக தான் எதிர்கொள்ளணும். அதில் தடியடி பிரயோகமோ அடித்து விரட்டுறதோ பிடிச்சி கொண்டு ஜெயிலில் போடுறதோ சின்ன சின்ன விமர்சனங்களை கூட தாங்கிக்கிறாமல் பண்ணுறதோ அது முற்றிலும் பத்திரிகை சுதந்திரத்திற்கோ ஜனநாயகத்திற்கோ புறம்பானது. அதே நேரத்தில் பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, ஊடகங்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரு தரத்தை கடைப்பிடிக்கணும். பேனா இருக்குங்கிறதுக்காக கண்டதெல்லாம் எழுத முடியுமா? வாய் இருக்குங்கிறதுக்காக கண்டதெல்லாம் பேச முடியுமா? தனக்கு ஒரு ஊடகம் கையில் இருக்குங்கிறதுக்காக யாரை வேணாலும் தரக்குறைவாக குடும்பத்தையோ அங்கே பிள்ளை குட்டிகள் வரைக்கும் யார் எழுதுகிறாங்கன்னோ அதை அப்படி எழுதுகிறவன் குடும்பத்தை விமர்சனம் பண்ணால் தாங்கிடுவானாவன். மற்ற குடும்பத்தையோ பொம்பளையோ பிள்ளைகளையோ வீட்டையோ யாரோ பற்றி தரக்குறைவாக எழுதுகிற ஒருத்தர் அவர் வீட்டில் பெண்டு பிள்ளைகளையோ அக்கா தங்கச்சியோவோ மனைவியோ தரக்குறைவாக விமர்சனம் பண்ணால் அப்படி எழுதுகிறார் தாங்கிடுவாரா? அந்த சுய பரிசோதனை இருக்கணும். பொதுவாக ஒரு ஸ்டாண்டர்டை குறையக்கூடாதுல்ல. கடந்த காலத்தில் அரசியலுக்கும் இப்போ இருக்கிற அரசியலுக்கும் தரம் குறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ அந்த தரம் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டியது எல்லா தரப்பினருடைய பொறுப்பும் கூட. அவ்வளோதான். இல்லை, முதல்ல சொன்ன பதிலுக்குள்ளே அதெல்லாம் அடக்கம் இருக்க. ஜனநாயக ரீதியாக தான்